வணக்கம். வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் நம்ம வெண்டைக்காயை வச்சு சூப்பரான டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாட்டு வெண்டைக்காய் மண்டி வைக்க போகிறோம். செட்டிநாட்டு பகுதியில் வெண்டைக்காய் மண்டி ரொம்ப பிரபலமானது. வெண்டைக்காய் நான் ஒரு 200 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு 2 மிளகாய், பெரிய மிளகாயாக இருந்தது, வீட்டில் காய்ச்ச மிளகாய், அதை லேசாக 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் மண்டிக்கு. இந்த செட்டிநாட்டு பகுதியில் இந்த மாதிரி அரிசி களைஞ்ச மண்டி தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மண்டி தண்ணியை எடுத்து வச்சு எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த மண்டி தண்ணியிலே புளி கரைச்சி ஊற்றி குழம்புக்கு ஊற்றிடுவாங்க, சாம்பாருக்கு ஊற்றிடுவாங்க, ரசத்துக்கு ஊற்றிடுவாங்க. அதனால தான் செட்டிநாட்டு பகுதியில் சாப்பாடு அவங்க பண்ணுற சமையல் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. அது இந்த அரிசி களைஞ்ச மண்டி தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம வீணாக்கிறதுனால நமக்கு இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம வீணாக்கக்கூடாது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய தண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணியை நான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிட்டேன், ரசத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்க தண்ணியை நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம மண்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு யூஸ் பண்ணுறதுனால, சமைக்கிறதுனால தான் இந்த வெண்டைக்காய் மண்டின்னு பேர். காய்கறிகள் மண்டியும் அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் பண்ணுவாங்க. வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கேன். வதக்கிட்டு செய்யும்போது வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு தாளிக்கும்போது சேர்த்து திரும்ப ஒருக்கா வதக்கும்போது வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை வராமல் அப்படி வெண்டைக்காய் பாருங்கள், அப்படி கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. லேசாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டு திரும்ப தாளிக்கணும். வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு பேனில் கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு இந்த பச்சை மிளகாய் தான் காரம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. மிளகாத்தூள் போட்டால் கலர் மாறிடும். இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணி போடணும். நான் குட்டி குட்டி வெங்காயம் தான், கட் பண்ணாமல் போட்டால் அந்த மண்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளி பழத்தை, இப்போ வர தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க, இல்லைன்னா அரைச்சிட்டு போடணும். அப்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒரு திக்னஸும் கொடுக்கும். இந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதங்கி, வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா வதக்கி எடுத்துட்டோம், அதனால் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போது நான் அரிசி களைஞ்ச மண்டி தண்ணியையும் 1 ஸ்பூன் புளியும் ஊற்றிருக்கேன். போட்டு அந்த மண்டி தண்ணியிலே இந்த வெண்டைக்காயை வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு காமிக்கிறேன். இந்த வெண்டைக்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒன்று சேர்ந்து கெட்டியாக வர்றதுக்காகவும் சுவையை நமக்கு கூட்டி தரதுக்காகவும் நான் ஒரே 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, இட்லி மாவு, தோசை மாவு இருந்தால் கூட அதையும் கரைச்சி ஊற்றலாம். நான் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவை இப்போ இதில் ஊற்றிட்டேன். அரிசி மாவு ஊற்றிட்டு ஒரு கொதி தான் கொதிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அப்படி கெட்டியாகி வேறு மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஆகி டேஸ்ட்டும் மாறி போயிடும். ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே நமக்கு இறக்கிட்டால் நமக்கு சுவையான செட்டிநாட்டு மண்டி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம். கொஞ்சம் கெட்டியாக, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி எடுத்திங்கன்னா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுலாம். இந்த செட்டிநாட்டு மண்டி இல்லாத கல்யாண விசேஷங்களே செட்டிநாட்டு பகுதியில் இருக்காது. அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி சப்பு கொட்டை மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெண்டைக்காய், அந்த புளிப்பு, உப்பு, உரப்பு, அந்த மண்டி தண்ணியோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இது அவ்வளோ அமிர்த மாதிரி இருக்கும்.
சில நேரங்களில் நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது தயிர் சாதத்துக்கு இதை வச்சு கொண்டு போவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். செட்டிநாட்டு வெண்டைக்காய் மண்டி நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.